இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்மெயிலோடே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரியாவை ரம்யா வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு இதான் நீ தங்க போகிற இடம், இது வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் மீட்டிங்க்காக யாராவது தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக கொடுப்பேன், இப்போ வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன், பார்த்து சேஃபாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ என்னை நீ வெளியில் எடுத்திருக்கியே, பிரச்சனை உனக்கு வந்துச்சுன்னா என்ன செய்வ? அது மட்டும் கிடையாது, கார்த்தினை வெளியில் வந்தால் என்ன சும்மாவா இருப்பான், இந்நேரத்துக்கு நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக சந்தேகம் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் என் மேலெல்லாம் ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. எப்போ தீபாவை வந்துட்டு போலீஸ் அம்மையார் விஷயத்துலேருந்து இன்வால்மெண்ட் ஆச்சோ அதுலேருந்து சந்தேகம் வந்துருச்சு. அதில் இந்த சேகர் வெங்கையா விஷயத்தில் 90% அவனுக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துருச்சு. இன்னும் வந்துட்டு நான் சிக்காமல் இருந்ததுக்கு காரணம் வந்துட்டு பயங்கரமான ஆதாரம் மட்டும் அவனுக்கு கிடைக்கல, அவ்வளோதான். அப்படியே சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கான் என் மேலே வந்துட்டு பழிய போடுறதுக்காக. அதெல்லாம் தாண்டி தான் நான் இன்னும் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பயங்கரமான அலும்பு தான் உனக்கு இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியே, அப்படி என்ன அந்த கார்த்தி மேலே உனக்கு லவ் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, கார்த்தி தான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை, இது வந்துட்டு லவ் இல்லாமல் கூட எனக்கு இருக்கலாம், அவன் என் கூட சேர்ந்து வாழாமல் கூட இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, ஆனால் அவன் என் கழுத்தில் தாலி கட்டணும், அவ்வளோதான். நான் நினச்சதை அடைஞ்சே தீரணும், அதை யாருக்காகவும் நான் மாற்றிக்கவே மாட்டேன், இதுதான் என்னோட வந்துட்டு குணம். கார்த்தி அடைகிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கேன். அன்னைக்கு அந்த கல்யாண நாளில் கார்த்தி ஏன் கழுத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, நீ அந்த வீட்டுக்கு மருமகளானதுக்கப்புறம் என்ன டீலை விட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவும் ஆக விட மாட்டேன், நீ மட்டும் இதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டேன்னு வை, நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்ல, என்ன கேட்டாலுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. ஆமாம், நீ எது கேட்டாலும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இப்படியெல்லாம் ஆசை காமிச்சிட்டு கடைசியில் ஏதாவது வந்துட்டு கோல்மல் தனன் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ வேற ரியாவை பார்ப்ப அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்கள் பார்த்து இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து தீபாவும் காட்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க, நான் வந்துட்டு இங்கே இருந்தேன்ல நம்ம வீட்டில், அப்போ வந்துட்டு நான் எத்தனையோ நாள் தங்கி இருந்திருக்கேன், என் மேலே ஏதாவது உங்களுக்கு லவ் ஃபீலிங் வந்திருக்கா? ஏன்னா நான் வந்துட்டு உங்களை அப்போ லவ் பண்ணேன், சொல்ல முடியல, இப்போ தான் சொல்ல முடிஞ்சு, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்குலாம் யார் மேலே லவ் இல்லை, அம்மா சொல்ல பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா, அப்போ உங்களுக்கு என் மேலே லவ் இல்லை, இப்போ தான் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுங்களே என் மேலே உங்களுக்கு லவ் வர வச்சு காமிக்கிறேன், ஏன்னா நீங்கள் என் ஹஸ்பண்டை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, இருந்தாலும் வா போன்னு உரிமையாக கூப்பிட்றது இல்லைல்ல, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசைங்க, கூடி சீக்கிரம் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எஞ்சி போயிடுற. தீபா வந்துட்டு அப்படியே சிரிச்ச மணிக்கு யோசித்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி மீனாட்சியை வந்துட்டு ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரையும் வர சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்னத்த விஷயம் அப்படின்னு சொன்னதுமே, எல்லாரையும் வர சொல்லு, ஒட்டுக்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னம்மா கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குல்லப்பா, சாதகம் பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது பொண்ணு பார்க்கணுமா, அதெல்லாம் பார்த்து முடிச்சு தானே கல்யாணமே ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கும் மீனாட்சிக்கும் எல்லாமே முறைப்படி பண்ணோம்ல, அது மாதிரி தீபாவுக்கும் முறைப்படி பண்ண வேணாம், இப்போது தீபாவை நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னத்தை இது பயங்கர காமெடியாக இருக்குது, மறுபடியும் பொண்ணு பார்க்குறதா, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு ரம்யாவை பார்த்து சொல்கிறாங்க, நீதாம்மா பொண்ணுக்கு தொட பொண்ணு போய் ரெடியாகி கூட்டுவாங்க, நாங்கள்லாம் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க, வாப்பா காட்டி இங்கே உட்காரு, நீ தான் வந்துட்டு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும், எங்கேயும் போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வந்துட்டு இங்கே பேச்சு கிடையாது, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரம்யா, ஐயோ செய் பொண்ணுக்கு துணையாக இருக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா, இப்படின்னு தெரிஞ்சேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், இந்த கூத்துக்கு செய் எரிச்சலாத்த வருது, இதை பார்க்கணுன்னு எல்லாம் தலை எடுத்து நானே பொண்ணாகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவங்க துணையாக நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தீபாவை ரெடி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இந்த திக்க வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, அம்மா பொண்ணு பார்க்க வந்தோம்லாம் முறுக்கு மிச்சரு சேவல்லாம் கொடுப்பாங்கல்ல, என்ன சம்மந்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்க அபிராமி கேட்க, அதெல்லாம் எல்லாமே சம்மந்தி எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தீபாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மைதிலே ரம்யாவை பார்க்குறாங்க. ரம்யா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக வாயை வச்சுக்கிட்டு இருக்க, இங்கே யாருக்கோ கருகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை ஒருத்தங்களுக்கு கருகிற மாதிரி இருக்குது அப்படின்னது அண்ணி கேட்பின் இல்லை, நீங்கள் போய் கீழே போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு, ரம்யா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதை எனக்காக செய்வியா அப்படின்னு சொல்ல, என்னடி செய்வியான்னு கேட்குற, செய்யின்னு சொல்லு, என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, நானும் அவரும் ஒன்று பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசினது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது, ஓஹோ அப்போ இன்னும் அவர் ஒன்று லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. நீ தான் நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு பேச வைக்கணும், அது மட்டும் கிடையாது, கல்யாணம் பேசி முடிவெடுத்துட்டாங்கன்னா நான் வந்துட்டு அவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கணும், மீனாட்சி அக்கா ரூமில் தான் இருக்க போகிறேன், அப்படி பிரிஞ்சிருந்தா தானே ஒருத்தங்க மேலே ஒருத்தங்களுக்கு லவ் அதிகமாகும்,
அப்போ வந்துட்டு அவர் என்னோட லவ்வை ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரிஞ்சிருங்க அதான் எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மைதிலி வந்துடுறாங்க. பூவெல்லாம் குத்தி ரெடி பண்ணி தீபாவை கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் டீ கொடுக்க கார்த்தியை பார்த்து டீ கொடுத்துக்கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க குடிச்சிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரம்யாவுக்கு எரிச்சலாகிடுது. பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்ல எங்களுக்குலாம் ஓகே அப்படின்ற மாதிரி அருண், ஆனந்த், மீனாட்சி எல்லாருமே சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு முறைக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.